கும்பம் ராசி அன்பர்களே, கர்மக்காரகன் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த வாயு தத்துவ ராசி தான் நீங்கள். உலகளாகிய சிந்தனையும் மனிதாபிமானமும் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த இரண்ட பக்கங்களையும் இனி நிகழப்போகக்கூடிய ஒளிமயமான மாற்றங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக முழுமைக்கும் காணலாம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை விதைத்து துரோகத்தை அறுவடை செய்திருப்பீங்க. அந்த மாதிரி சில அனுபவங்களும் தருணங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். கும்பம் ராசி என்பது ஒரு குடத்தை அடையாளமாக கொண்டது. குடம் எப்படி தனக்குள் இருப்பதை மற்றவங்களுக்கு வழங்குகின்றதோ அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும். ஆனால் அந்த தூய்மையான மனதிற்கு உலகம் வழங்கிய 5 விதமான துரோகங்கள் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்னமோ மற்றவங்களுக்கு கொடுத்தது நல்லதுதான். ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்தது ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு மாதிரியான துரோகங்களை கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து ஏன் நம்ம எல்லாரிடமும் பழகினோம் என்கின்ற அளவுக்கு உங்களுக்குள்ள கேள்விக்குறியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோங்க. கூட்டு முயற்சியில முதலாவதா வஞ்சனையானது ஏற்பட்டிருக்கும். ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு காரியத்தை நீங்க செய்வீங்க. அதுல முழு உழைப்பையும் யோசனையும் நீங்கள் தான் கொடுத்திருப்பீங்க. என்ன ஒரு முயற்சியை நம்ம பண்ணலாம், எதை திட்டமிடலாம், எது சம்பந்தமா பண்ணுனா போதுமான அளவுக்கு நமக்கு நல்ல பெயரானது கிடைக்கும் என்று எல்லாத்தையும் நீங்க தான் திட்டம் போட்டு கொடுப்பீங்க. இப்படி செய்யலாம், அதற்கான முக்கியமான பங்குகள் எல்லாத்தையும் நீங்க தான் வகித்திருப்பீங்க. ஆனா காரியம் முடிந்ததும் லாபத்தை பங்கு பிரிக்கும் போது உங்களை ஓரமா கட்டி விடுவாங்க. உங்களை பத்தி தவறான பிம்பத்தை கட்டமைத்த துரோகம் உங்களுடைய முதல் வடுவாக மாறியிருக்கும். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறியிருக்கும். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது, எல்லாத்துக்கும் தலைமை தாங்கியது நான். ஆனா மற்றவங்கிட்ட போய் எனக்கு ஒண்ணுமே பண்ணல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று கூறியது மிகப்பெரிய ஒரு துரோகம் போலவே தாங்க எனக்கு தெரிந்தது அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் இது நிச்சயமா தோன்றவும் ஆரம்பித்திருக்கும். 2வதா அறிவுசார் சுரண்டல். உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி ஒருவர் பெரும் நிலைக்கு நிச்சயமா சென்றிருந்திருப்பாங்க. ஆனா அவங்கள நீங்க நினைத்தே பார்த்திருக்க மாட்டீங்க. இவங்க எப்படி இந்த ஒரு நிலைமைக்கு போனாங்க அப்படின்னு எந்த விதமான எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருந்திருக்காது. ஆனா அவங்க உயர்ந்த இடத்திற்கு சென்றதற்கு பிறகு உன்னிடம் என்ன இருக்கிறது என்று உங்களை கேலி செய்த தருணங்கள் உங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக சிதைக்கவும் வைத்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று பல கேள்விகள், பல கவலைகள் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டு கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். அதுவும் உங்களை அதிகமா கவலைக்கிணமான இடங்களை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய உறவுகளின் ஒரு முகமூடி போல உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நடந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது மிக நெருங்கிய வட்டத்திலோ ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது உங்களுடைய சொந்த வளர்ச்சியை கூட தியாகம் செய்து அவங்கள நீங்க காப்பாத்திருப்பீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்காத சில மாற்றங்களும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனா அவங்க வசதியான நிலைக்கு வந்ததுமே உங்களை ஒரு தடையாக கருதி ஒதுக்கி தள்ளிய அந்த விதமானது ஆறாத ஒரு காயமாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஆனா ஆரம்பத்துல அவங்களுக்காக நீங்க இவ்வளவு உதவி செய்திருப்பீங்க. ஆனா நல்ல நிலைமைக்கு வந்ததும் உங்களை அவங்க ஒதுக்கி இருப்பாங்க. உங்களிடம் பேசக்கூட மாட்டாங்க. ஒரு நல்லது பொல்லதுக்கு கூட உங்களை கூப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களை ஒதுக்கிய ஒரு நபரா நிச்சயமா மாத்திருப்பாங்க. உங்களுடைய ரகசியங்களின் துஷ்பிர யோகம் என்ன தெரியுமா? நீங்க ஒருத்தவங்களை உங்களுடைய ஆத்ம நண்பராக நினைத்து உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் பகிர்ந்திருப்பீங்க. ஆனா நீங்க யாரிடமும் உங்களுடைய பலவீனங்களை பகிர மாட்டீங்க. ஆனா அந்த ஒருவரிடம் நீங்க பகிர்ந்திருப்பீங்க. ஆனால் ஒரு சிறு கருத்து வேறுபாடு வந்ததுமே அந்த பலவீனங்களை ஆயுதமாக்கி உங்களை சமூகத்தில் சிறுமைப்படுத்திய ஒரு துரோகமானது உங்களை நீங்க யாரை ஆன்மாவோடைய நண்பராக நினைத்தீர்களோ அவர்கள் இந்த ஒரு செயலை செய்திருப்பாங்க. அது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். பொருளாதாரத்துல ஒரு ஏமாற்றமும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். கேட்காமலேயே உதவக்கூடிய குணம் உங்களுடையது. திருப்பி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நீங்கள் செய்த பண உதவி இன்று உங்களுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய கடனாகவே மாறியிருக்கும். வாங்கியவங்க என்று உங்களை யாரோ என்று தெரியாதது போல நடப்பது மிகப்பெரிய ஒரு வஞ்சனையாக இருக்கும். ஆனா அவங்களின் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை தாங்க கடன் வாங்கி அவர்களுக்காக நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களை யாரோ என்று போல அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுக்குள்ள நடந்து இது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறியிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடியவற்றை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனல்ல ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கும்பம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான்
தனது சொந்த வீடான மீன ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது கர்ம வினைகளின் பலன்களை கைகூடி வருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணியாக அமைந்திருக்கும். அதனால இந்த ஒரு நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில பல பலன்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இந்த ஒரு நாளில் எதை செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது உண்டாகும். இன்று உங்களுக்கு ஏதேனும் ஒரு வழியில் பணமானது வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குன்னு இருக்கும். வாழ்க்கையை எப்படி முன்னேற்றி கொண்டு போகணும், வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு எப்படி முன்னேற்றணும் அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்குங்க. ஒரு பெற்றோர் குருமார்களின் ஆசையை நீங்கள் இந்த ஒரு நாளில் பெற்று விடுவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை சில உதவிகள் மூலம் உங்களுக்குள்ள பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்களுடன் நீண்ட காலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது சர்ச்சைகள் இன்று இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தீர்க்கப்படும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாகத்தாங்க இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களானது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு செலவு என்பது உங்களுக்குள்ள குறையத்தாங்க செய்யும். ஆனா போதுமான அளவுக்கு நீங்க தொடங்கிய அளவுக்கு நினைத்த அளவுக்கு லாபங்கள் என்பது இருக்காது. இருந்தாலும் போதுமான அளவுக்கு தினசரி லாபம் என்பது கிடைக்கத்தான் செய்யும். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை நீங்கள் தள்ளி போடுவது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்து விட்டீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்காது, வருமானமும் கிடைக்காது, வாடிக்கையாளரும் உங்களை விட்டு போகவும் ஆரம்பிப்பாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க தங்களது பணியில் மட்டுமே கவனத்தை செலுத்துவது மிகவும் நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள் குழப்பங்கள் போன்றவை ஏற்பட்டு பின்னர் அதுவாகவே நீங்கவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் என்று கருத்து வேற்றுமைகள் நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிக்கும். பிள்ளைகளிடம் பேசும் பொழுது எச்சரிக்கையானது உங்களுக்குள்ள மிகவும் அவசியம். பிள்ளைகள் இருக்கும் பொழுது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் போடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உறவினர்களிடம் எந்த உறுதியையும் நீங்கள் தராமல் இருப்பது தாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. எந்த ஒரு நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால உறவினர்களிடம் எந்த விதமான உத்தரவாதத்தையும் நம்பிக்கையும் நீங்கள் கொடுக்காமல் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இந்த ஒரு நாளில் கூடும். வெளிவட்டார நட்பு சிறப்பானதாக உங்களுக்குள்ள மாறிவிடும். பொருளாதார சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். நண்பர்கள் மூலம் ஆதரவும் உங்களுக்குள்ள ஏற்படும். வசதி வாய்ப்புகள் மேம்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போவீங்க. வியாபாரத்துல லாபங்கள் அனைத்தும் உங்களுக்கு இரட்டிப்பாக மாறிவிடும். பொன்பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாறியும் விடும். விலை உயர்ந்த பொருட்கள்ல ஆர்வமானது உங்களுக்குள்ள ஏற்படும். முகப்பொலிவுகள் உங்களுக்குள்ள மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். இழுப்பறியான வரவுகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. பார்வை தொடர்பான இன்னல்கள் உங்களுக்குள்ள குறைந்துவிடும். பேச்சுக்கள்ல அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா வெளிப்படவும் ஆரம்பிக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்குள்ள நிச்சயமா போய்விடும். கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமானது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகவும் ஆரம்பிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவமானது உங்களுக்குள்ள வெளிப்படவும் ஆரம்பிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வுகளானது கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா நீங்க போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்ல ஒரு நாட்களாகவே